Hello friends, welcome back to GamerXTC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துல உங்களால ஒரு e-commerce வெப்சைட் எப்படி பில்ட் பண்றதுதான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். எஸ் உண்மைதா ஃப்ரெண்ட்ஸ், எஸ் 10 நிமிஷத்துல உண்மையா ரொம்ப ஈஸியா பில்ட் பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா Amazon, Flipkart அளவுக்கு நம்மளால ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். எஸ் அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எஸ் ப்ராடக்ட் ட்ராக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் நோட்டிபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். எல்லாமே உங்களோட இமெயில் ஐடி பர்சனலா உங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். e-commerce வெப்சைட் முக்கியமா 3 விஷயம் தேவை. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டொமைன் நேம், செகண்ட் ஹோஸ்டிங் அண்ட் தேர்ட் பேமெண்ட் கேட்வே. இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா செட் பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் நம்ம இப்போ கண்டென்ட்குள்ள போலாம் வாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எஸ் நம்மளுக்கு 3 விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமைன் நேம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃப்ரீ நேம்ல இருந்து நம்ம ஃப்ரீயா எடுக்க போறோம். ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சர்ச் பண்றோம் TCOT அப்படின்றது. இப்போ அட் பிரசன்ட் TK இல்ல, ML இல்ல, GA GQ இருக்கு. ஓகே, நம்ம GA எடுத்துக்கலாம். GA ஓகே, இட் ஹஸ் பீன் செலக்டட். செக் அவுட் பண்ணிடலாம். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 months இருக்கும் பீரியட். அதை வந்து நீங்க 12 months மாத்திக்கோங்க. இல்லைன்னா அது 3 months 3 மாசத்துக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பயர் ஆயிரும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா எஸ் கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, ஐ ஹேவ் ரீட் அக்ரி, எஸ் கன்ஃபார்ம் கம்ப்ளீட் ஆர்டர். எஸ் யுவர் ஆர்டர் நம்பர் எஸ் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டொமைன் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டொமைன் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ 2வது விஷயத்துக்கு போக போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ தான் போக போகிறோம். அந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் பற்றின வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டுருக்கிறேன். எஸ் நான் வந்து ஐ பட்டன் மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் infinityfree.net அதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது பார்த்தீங்கன்னா GamerXTC.epizzy.com அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபினிட்டி ஃப்ரீலியே நம்மளுக்கு வந்து அந்த டொமைன் நேம் கிடைச்சது. இஸ் சப் டொமைன் நேம். ஓகே, நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஒன் மோர் அக்கௌண்ட். இங்க போயிட்டு நம்ம வந்து கஸ்டம் டொமைன் கிளிக் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்மளோட டொமைன் நேம் கொடுக்கலாம். என்ன கொடுத்துருக்கிறோம்? .ga. இது நம்ம கொடுத்துடலாம். சர்ச் டொமைன் நேம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறோம்னா பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வரும். எஸ் எரர் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட நேம் சர்வர் நேம் கிடைச்சிருக்கு. ns1epizzy.com. அதே மாதிரி 2 கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம திருப்பியும் freename.comல போயிட்டு மேனேஜ் டொமைன் நேம் கொடுக்கலாம். இங்க போயிட்டு மேனேஜ் டூல், நேம் சர்வர் அண்ட் யூஸ் கஸ்டம். இங்க போயிட்டு நம்ம 2 சர்வர் நேம் கொடுத்துடலாம். இங்க 2. ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் நேம் சர்வர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு எஸ் கிரியேட் அக்கௌண்ட் திருப்பி நம்மளோட பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எஸ் கிளைண்ட் ஏரியாவும் ரெடியா இருக்குது, ஓப்பன் கண்ட்ரோல் பேனலும் ரெடியா இருக்குது. இப்போ நம்ம வந்து கிளைண்ட் ஏரியாவுக்கு பதில் நம்ம வந்து ஓப்பன் கண்ட்ரோல் பேனல் போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எஸ் சி பேனல் அக்கௌண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்களா? ஓகே, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அன்லிமிட்டட். இந்த வெப்சைட்டுக்கு என்னதான் லாபம்னு தெரியல. இந்த சி பேனல்ல மட்டும்தான் அவங்க ஆட் போடுவாங்க. மத்த எந்த இடத்துலயுமே அவங்க ஆட் போட போறதில்ல. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்மளோட e-commerce எப்படி பில்ட் பண்றது நம்ம இந்த சி பேனல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் ஆப் இன்ஸ்டாலர் இருக்கு தெரியுங்களா? இதுக்குள்ள போய்க்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் க்ளோஸ்க்குள்ள வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம இப்போ பாத்தீங்கன்னா Ubuntu கார்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம் வாங்க. அட்மின் பேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட வெப்சைட் நேம் என்ன ஆட் டு கார்ட் இருக்குது. அட்மின் ஃபோல்டர் நேம் admin 1 2 3 இருக்கட்டும். இது நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போதைக்கு நம்ம டெமோன்னு கொடுத்துக்கலாம். நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக தானே. ஓகே, நம்மளோட அட்மின் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு தான் வரும். யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்களோ இல்லை ரிட்டர்ன் ஐட்டம் அனுப்பினாங்களோ நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த விஷயத்தில் நம்ம எதுவும் வரி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்மளோட இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது சாஃப்ட்வேர். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்ட்டு. இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி 3 to 4 minutes சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. TCOT.ga பார்த்தீங்கன்னா நம்மளோட e-commerce வெப்சைட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்க எல்லா பேமெண்ட்டுமே இருக்குது. $US வேணா இருக்கு. நம்ம வந்து இந்தியன் ருபீஸ்க்கு இது மாற்றிக்கலாம். அது அட்மின் பேனல் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன டிஃபால்ட்டாக காட்டியிருக்கிறாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். உள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராடக்ட் லெஃப்ட் சைடில் நம்ம புதுசாக ஆட் பண்ண ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். நம்மளோட பையரோட ரிவ்யூ இதில் பார்க்கலாம். டேக் நம்ம செட் பண்ணணும். அதை தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வெப்சைட் இப்போ ரெடி ஆயிருச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து அட்மின் பேனலுக்குள்ள போகலாம். இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. டெமோ கரெக்டா?
இப்போ நம்மளோட அட்மின் பேனல் ரெடி ஆயிடுச்சு, சேவ் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸ்டோர் நேம், யுவர் ஸ்டோர் இதெல்லாம் நம்ம இப்போ எதுவும் மாற்ற தேவையில்லை. டெலிஃபோன் நம்பர் எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்துட்டு போகுது. இது மட்டும் இந்தியாவில் மாற்றிக்கலாம். இந்தியா எங்கப்பா, நம்ம தமிழ்நாடு. இட்ஸ் ரெடி. இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது கூகுளில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்தால் மட்டுமே தான் அது சர்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எல்லோ கலர், இந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுள் யாராச்சும் ப்ளூ கலர் டிஷர்ட் ஃபார் திஸ் மச் ருபீஸ்ன்னு சொல்லி தேடுறாங்கன்னா இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தால் மட்டுமே அந்த கூகுளால் தேட முடியும். ஸோ இந்த இது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறதா இருந்தால். ஓகே, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் கொடுத்தலாம். அது தேவையில்லை. டிஃபால்ட் ஜோன் அதுவும் தேவையில்லை. ஷிப்பிங் அட்ரஸ், பில்லிங் அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் இன்வாய்ஸ் ஸ்டார்ட் அட் 1. அப்புறம் நியூ கஸ்டமர். ஓகே, ஆஃப் எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும். நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் பின்னாடி. ஓகே, நம்மளுக்கு இப்போதைக்கு இதே இருந்துட்டு போகுது. நான் இப்போதைக்கு எந்த லோகோவும் நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஓகே, இப்போதைக்கு மெயில் ப்ரோட்டோகால் பாருங்க, 2 இருக்குது, மெயில் அண்ட் எஸ்எம்டிபி. இது நம்ம எதுவும் டச் பண்ண தேவையில்லை. இப்போ மெயிலே இருக்கட்டும், இதுலேயே வரட்டும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக 3 விஷயம் தேவை ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டொமைன் நேம், எஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங், அதுவும் நம்மளை பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே, அது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க, மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேபால் இருக்குது. பேபால் நீங்கள் போய்க்கலாம். ஃபாரின் கரன்சி, இந்தியன் கரன்சி ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது நான் என்னன்னு உங்ககிட்ட காட்டிடுறேன். மோர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஈஸி இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்தியன் பேமெண்ட் கேட்வே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று பேடிஎம் பேமெண்ட் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பேயூ மணி நீங்கள் போகலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் $10 பே பண்ணணும். அதே மாதிரி 3வது பேஜில் போனீங்கன்னா அதில் ஒரு சூப்பரான ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்குது. அது ஃப்ரீ, ரொம்ப ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜா இந்தியா பேமெண்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டா மோஜா போய்க்கோங்க. அவ்வளோக்கெல்லாம் பெருசாக ஒன்று கேட்க போகிறது. உங்களோட சேவிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தால் மட்டுமே போதும் இந்த இன்ஸ்டா மோஜா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது பற்றின வீடியோலாம் உங்களுக்கு தேவைன்னா செப்பரேட்டாக நான் போடுறேன், நீங்கள் கமெண்ட்ல கேட்டிங்கன்னா. ஓகே, நம்ம இப்போ பேமெண்ட்டுக்கு நம்ம எது கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இன்ஸ்டால் பேபால்ன்றது கொடுத்துக்கலாம். பேபால் அட்ரஸ், அது நம்மளோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். ப்ராசஸிங் ஆர்டர் ஸ்டேட்டஸ் எல்லாமே அதே கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மாஸ்டர் கார்டு, விசா எல்லாமே சப்போர்ட் ஆகுது. மினிமம் ஆர்டர் $1, மேக்ஸிமம் ஆர்டர் அது $9.99. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் லைக் தட் உங்களோட பேமெண்ட் கேட்வே பேபாலில் கிரியேட் ஆயிருச்சு, இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கே வச்சுக்கலாமா இல்லை ஃபெட்டெக்ஸா, இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஷிப்பிங் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா இப்போ கொடுத்துடலாம். அண்ட் நம்மளோட அட்மின் பேனல் கம்ப்ளீட்டாக ரீச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா $டாலர்ல இருக்குது எல்லாமே. இது நம்ம ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஸ்டம் போய்க்கோங்க. லோக்கலைசேஷன் தான், அதில் போயிட்டு கரன்சி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நம்மளோட இந்தியன் கரன்சி நம்ம இதில் ஆட் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு இங்கே நம்மளோட இந்தியன் ருபீஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே நம்மளுக்கு INR. இதில் நம்மளோட சிம்பிள் ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூகுளில் போய் தெரிஞ்சிங்கனாவே ஈஸியாக கிடச்சிடும். டெசிமல் பிளேசஸ் 2 கொடுத்துக்கோங்க. வேல்யூ $76 கொடுத்தாச்சு. இப்போ சேவ் கொடுத்துடலாம். INR. ஓகே, நம்மளோட இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா INT கொடுத்துருந்து INR மாத்திரதுக்கு அப்புறம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்மளோட வெப்சைட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் here we goes. ப்ராடக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் ஆயிருச்சு. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கரன்சி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி குயிக்காக எப்படி ப்ராடக்ட் கேட்டகரியில் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். கேட்டகரின்றது ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கு தெரியுங்களா, ஹோம் பட்டன் போய்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. பியூர் அண்ட் அசசரிஸ், மேக்கப், ஸ்கின் கேரு அப்படின்றதெல்லாம் ஒரு கேட்டகரி. இப்போ நம்ம கேட்டகரியில் போய் என்னென்ன அடிஷ்னல் நம்மளால ஆட் பண்ண முடியுன்றது பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஆட் கொடுத்துட்டு இப்போ ஷர்ட்ஸ்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, எல்லாத்துக்குமே டேக் கொடுத்து பழங்க, அது ஒரு நல்ல பழக்கம். இப்போ நம்ம இங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எங்க பாத்தீங்கன்னா ஷர்ட்ன்ற கேட்டகரி கிரியேட் ஆயிருச்சு. நம்ம பாத்தீங்கன்னா கேட்டகரியில ஷர்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க.
அதே தான் எப்படி கேட்டகரி ஆட் பண்ணாமோ அதே மாதிரி அதான் இதுலயும் ஆட் கிளிக் பண்ணி நம்மளோட பிரைஸ், ப்ராடக்ட் பிரைஸ், இமேஜஸ் எல்லாமே நம்ம இந்த இதுல ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதுல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேர்ட்பிரஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி போனீங்கன்னா அதுல ரொம்ப கஷ்டம், ட்ராக் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு append to cart இல்ல ஓப்பன் கார்ட், ப்ரெஸ்டோ ஷாப் அப்படி சொல்லி எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இகாமர்ஸ் ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஃப்ரீயா எப்படி நம்ம வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். பட் ஃப்ரீயா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேல் இருக்காது. நீங்க காசு கொடுத்துதான் மட்டுமே தான் போகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃப்ரீயா போறதுல இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, எஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எக்கச்சக்கமான ஃபேக் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட பயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது டொமைன் நேம், அது .ga அப்படின்ற ஒரு டொமைன் நேம் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் டெமோவுக்கு தான் நான் இது பண்ணேன். நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டொமைன் நேம் பாத்தீங்கன்னா .com இல்லைன்னா .in போய்க்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஹோஸ்டிங் நம்ம ஃப்ரீயா தான் போயிருக்கோம். ஹோஸ்டிங் ஃப்ரீயா போகாதீங்க. ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஹோஸ்டிங்லாம் பாத்தீங்கன்னா லோடிங் டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதுக்கு ஃப்ரீ ஹோஸ்டிங் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது மோஸ்ட் ரிலையபிள் இல்லை. அது SSL சர்டிஃபிகேட் எல்லாம் அதில் கிடைக்காது. அதே மாதிரி பேமெண்ட் கேட்வே ஃப்ரீ போகலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போகலாம். பேமெண்ட் கேட்வேக்கு நான் சஜஸ்ட் பண்றது ஃப்ரீ எதுன்னு பாத்தீங்கன்னா போன வந்து பேடிஎம், பேபால் நீங்க போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாமோஜா நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட் வச்சு உங்களால ஒரு பேமெண்ட் கேட்வே இன்ஸ்டாமோஜால உங்களால கிரியேட் பண்ண முடியும். பேடிஎம்லும் கிரியேட் பண்ண முடியும். பட் இன்ஸ்டாமோஜா இட்ஸ் சம் மோர் ஈஸியர். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டொமைன் நேம் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, ஹோஸ்டிங் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு ப்ராப்பர் இகாம் வெப்சைட் ஆரம்பிக்கிறது தான். ஜஸ்ட் ஒரு டெமோக்காக நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும்னா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். append to cart உண்மையாலுமே ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட்னு தான் நம்ம சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு யாராவது பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதுல நீங்க வந்து ஸ்டேட்டஸ் நீங்க வந்து ஈஸியா நம்மளோட பையருக்கு வந்து ஈஸியாக கொடுக்கலாம். ஃபார் பெண்டிங்காக இருக்கட்டும், ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மாடிஃபை பண்ணுறது இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி append cart ஸ்கிரிப்டில் நீங்கள் பண்ணுறப்ப. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க. நீங்க தம்ஸ் அப் கொடுக்குறதா நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ ஒரு எந்தூசியாசமோட பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தட்ஸ் இட். ரைட் நவ் I'm going to say bye.